அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூட்டத்தார்கள் அவரை பொய்யாக்கி வைத்து கடினமான பேச்சுவார்த்தைகளால் அவரை நோவினை செய்தார்கள். ஆகவே அல்லாஹ்வின் கோபம் அவர்கள் மேல் இறங்கி அவர்களுடைய பெண்கள் அனைவரையும் மலடாக்கி போட்டான். ஒருவரும் ஆண் பெண் என்ற எந்த பிள்ளையும் பெறவில்லை. இந்த பிரச்சனையை ஜல்சான் ராஜாவிடத்தில் சென்று கூறி மக்கள் முறையீடு செய்தார்கள். ஹுது சொல்வது உண்மையாயிருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்கள் பெண்களை எல்லாம் மலடாக்கிவிட்டான். அவர் சொன்ன சொல் உண்மையானதால் முறையீடு செய்தார்கள். அப்போது ராஜா, நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன், அதுபடி அவரிடம் கேளுங்கள். அதாவது நம்முடைய புத்த சாமிகள் அனைத்தையும் தங்கத்தின் மேல் நிறுத்தி அதற்கு குர்பான் கொடுத்து நீங்கள் எல்லோரும் சஜ்தா செய்து வணங்குங்கள், அது உங்களுக்கு பதில் சொல்லும் என்றார். ஹூத் அலையை நீங்கள் வென்று விடுவீர்கள் என்றார். அவர்கள் அதுபடியே செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு காரியமும் கைகூடவில்லை. பின்பு ஹூது அலை கூட்டத்திடத்திலே சென்று, என்னுடைய கூட்டத்தார்களே, உங்களை படைத்து உங்களுக்கு அருட்கொடை வழங்கி உங்களை வலுவாக்கி வைத்தானே, அந்த நாயனிடம் கேளுங்கள், அவன் உங்களுக்கு பதில் சொல்லுவான். உங்கள் பெண்களின் பிறப்புகளை உங்களுடைய ராஜாங்கத்தையும் உங்களுடைய வலிமையையும் அதிகமாக்கி வைப்பான். என் கூட்டத்தார்களே, கலிமாவின் பக்கம் உங்களை நான் அழைக்கிறேன் என்றார். நீங்கள் அதை செய்தீர்கள், ஆனால் அல்லாஹு தஆலாவின் வேதனையில் இருந்து தப்புவீர்கள். நீங்கள் விலகிக் கொண்டீர்களானால் அதாபு கொண்டும் தீமை கொண்டும் உங்களை அவன் பிடிப்பான். உங்கள் மேல் கடினமான புயலை அனுப்பி வைப்பான். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். அவர்கள் அதைக் கேட்டு ஹூது அலையின் முகத்தில் இரத்தம் தெறிக்கும் அளவு அடித்தார்கள். அப்போது ஹூது நபி, ஆண்டவனே, உன்னுடைய செய்தியை அவர்களுக்கு கூறினேன், அவர்களுக்கு அச்சமூட்டி வைத்தேன், நீ அவர்கள் மேல் சாட்சியாக இரு என்று சொன்னார். ஹூது நபிக்கு ஈமான் கொண்டவர்களில் ஒரு மனிதர் வந்து, கூட்டத்தார்களே, உங்கள் நபி உங்களுக்கு பெரும் காற்று வந்து அதிலே நீங்கள் அழியப் போவீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார், அதற்கு பயந்து கொள்ளுங்கள் என்றார். அப்போது அவர்கள் அவரையும் திட்டி விரட்டினார்கள். ஹூது நபியையும் திட்டி அவன் நாடியபடி நடந்து விடுமோ என்று துரத்திவிட்டார்கள். அப்போது அந்த மனிதன், ஹூதே, உம்முடைய கூட்டத்தார்களுக்கு நீர் நல்லுபதேசம் சொல்லியும் உம்முடைய இறைவனானவன் அவன் வேண்டியவர்களை நேர்வழி காட்டுவான், வேண்டாதவர்களை வழிகெடுத்து விடுவான் என்றார்.